பொதுவாக ஆலயங்களுக்கு செல்றோம்னு வச்சுக்கோங்க, வழிபாடு முறைகளுக்குன்னு சில சூட்சம விவரங்களை வந்து சித்தர்கள் வந்து வழிவகுத்திருக்கிறாங்க. பொதுவாக ஆண்கள் என்றாலும் பெண்கள் என்றாலும் வெவ்வேறு விதமான வழிபாட்டு முறைகளை உருவாக்கியிருக்காங்க. அஞ்சலி முத்திரைகளை தான் நம்ம வந்து வணங்குறதுக்கு, இறைவனை நோக்கி வணங்குறதுக்கு நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். இந்த அஞ்சலி முத்திரையை எப்படி முறையாக பயன்படுத்தணும்னு இருக்கு, அதை தெரிந்து கொண்டு பயன்படுத்தணுங்கிறது இருக்கு. பொதுவாக விநாயகருக்கு முன்னாடி நம்ம வந்து விக்கி போடுறதா இருக்கட்டும், மற்ற விஷயமா இருக்கட்டும், தோப்புக்கரணம் போடுற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் எல்லாத்திலும் சூட்சமும் இருக்கு. பெண்கள் என்பவர்கள் ஹார்ட் சக்கராவை தூண்டுவதற்காகத்தான் மார்பு மையப்பகுதியில் நம்ம கையை வைத்து கும்பிட சொல்லியிருக்கிறாங்க. அப்போ ஹார்ட் சக்கரா தூண்டப்படும் போது அவங்க மகாலட்சுமி அம்சமாக மாறுகிறாங்க. ஆண்கள் என்பவர்கள் ஆக்னிய சக்கரத்தை தூண்டணும். அதான் மூன்றாவது கண் என்று சொல்லக்கூடிய நெற்றி புருவ மைய பகுதி இருக்கு இல்லையா, இந்த பகுதியை நோக்கித்தான் இந்த அஞ்சலி முத்திரை வைக்கணும். உங்களுடைய பெருவிரல் பகுதி வந்து நேர உங்க நெற்றிக்கண்ணை நோக்கியவாறு இருக்கணும். அப்படி இருக்கும்போது முழுவதுமாக இறை சக்தியை நீங்கள் கிரகித்துக் கொள்ள முடியும். உங்களுடைய வேண்டுதல் நிறைவேற்றப்படும். இதை எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு சூட்சமம் இருக்கிறது. அந்த மாதிரி நீங்கள் தினசரி வழிபாட்டு முறைகளை பின்பற்றிட்டு வரும்போது அந்த மூன்றாவது சக்கரம் ஓப்பன் ஆகிறதுக்கான வேலைகளை செய்ய ஆரம்பிக்கும். நீங்கள் தொடர்ந்து வழிபாட்டு முறைகளை இதை பயன்படுத்திட்டு வாங்க. இதனுடைய சூட்சமத்தை உங்களுக்கு நல்லா உணர்த்தும். அது மட்டுமல்ல, உங்கள் தேவைகளை, உங்களுடைய அடுத்தடுத்த வேண்டுதல்களை முழுமையாக நிறைவேற்றி கொடுப்பதற்கு அற்புதமாக நெற்றி மையப்பகுதியில், அதாவது புருவ மையப்பகுதியில் உங்களுடைய அஞ்சலி முத்திரையை வைத்து வணங்க வேண்டும் இறைவனை. நீங்கள் ஆண்கள், பெண்கள் என்பவர்கள் ஹார்ட் சக்கராவுக்கு நேரம் வைத்து வணங்குவதுதான் முறையானது என்று சித்தர்கள் சூட்சமாக சொல்லி வச்சிருக்காங்க. அதைத்தான் இன்று உறவுகளுக்கு நான் பகிர்ந்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன்.